ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? இன்றைக்கி ஒரு சிங்கமும் ஒரு குட்டி குள்ளநரி கதையும் பார்ப்போம். ஒரு காட்டில் சிங்கம் வேட்டையாடிட்டு நடந்து வந்துட்டே இருந்துச்சோம். அப்போது ஒரு குட்டி குள்ளநரி என்ன செஞ்சுதான், குழந்தையாக இருந்துதான். அது அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு எனக்கு அப்பா வேணும், எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும். உடனே இந்த சிங்கம் அதை பார்த்து, அச்சச்சோ குழந்தையா இருக்கே, நம்ம தூக்கிட்டு போய் நம்ம குட்டி சிங்கம் இருக்கு இல்லையா, அதோட குட்டி அதோட சேர்த்து இதையும் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொகைக்கு தூக்கிட்டு போய் அம்மா சிங்கத்துக்கிட்ட சொல்லி, இது குழந்தையா இருக்குது, இது அம்மாவை விட்டுட்டு அழுதுட்டு இருந்துச்சு, நான் தூக்கிட்டு வந்திருக்கேன், நம்ம குழந்தைங்களோட இதையும் சேர்த்து வளர்த்துடு அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அதுவும் பால் கொடுத்து வளர்த்துட்ருக்கான். அப்போ கொஞ்ச நாள் போன உடனே எல்லாம் அதோட சிங்கக்குட்டியும் இந்த நரியும் குள்ள நரியும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு யானை வந்துதான். உடனே நரி என்ன செஞ்சிச்சோம், அதை போய் நம்ம தாக்குவோம் அப்படின்னு சொல்லிச்சோம். சிங்கக்குட்டியெல்லாம் அச்சச்சோ வேண்டாம், அது யானை, அதுக்கிட்டெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லியும் கேட்காம இது போய் காலை போய் கவ்விச்சோம். உடனே யானை என்ன செஞ்சுதான், அதோட தும்பிக்கையால் குள்ள நரியை தூக்கி கடாசிச்சோம். உடனே அது குடு குடு குடுன்னு ஓடி போய் அம்மா கிட்ட சொல்லிச்சோம். உடனே அந்த அம்மா சிங்கம் சொல்லுதான், நீ தனியாக அழுதுட்டு இருக்கிறத பார்த்து தான் அப்பா உன்னை தூக்கிட்டு வந்து இங்கே வளர்த்துருக்காங்க. நீ சிங்கக்குட்டி கிடையாது, நீ ஒரு நரி. அதனால் நம்ம அந்த சிங்கக்குட்டிக்கெல்லாம் தெரிஞ்சது உனக்கு ஆபத்தாயிடும். அதனால் நீ உன்னுடைய இனத்தை தேடி கண்டுபிடிச்சி நீ அவங்க கூட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் நரிக்கு உண்மை தெரிஞ்சுதான். உடனே அது என்ன செஞ்சிச்சான், காட்டுக்கு தனியாக போய் அப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சுல்ல, போயிட்டு தன்னோட இனம் இருக்கிற நரி, அந்த அம்மா நரி, அப்பா நரி, அண்ணா எல்லாருக்கையும் பார்த்து அவங்க கூட போய் சேர்ந்துச்சான். நல்லா இருக்க கதை. பை, நாளைக்கு பார்ப்போம்.